நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? மாதம் நம்ம வந்து ஒரு மாதமும் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ள பலன்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அனைத்து கிரக சேர்க்கைகளும் நல்லபடியாக இருக்க போகுது. அதனால் நம்ம அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு ராசியுமே மிகச்சிறந்த பலன் அனுபவிக்க போகிறாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. பொதுவாக ரிஷப ராசி என்பவர்கள் எப்போவுமே வந்து உழைப்புக்கு காரணம் போகிறவங்க, உழைச்சிட்டே இருக்கவங்க. எனி டைம் வந்து உழைக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்ம என்ன அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம நல்லா இருக்கணுமோ இல்லையோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். எப்படி ஒரு எருது வந்து மற்றவருக்கு உழைப்பை தன்னலம் கருதாமல் உழைக்குதோ அதுபோல் இவங்க தன்னலம் கருதாமல் இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். சரிங்களா? நேர்மையாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாத கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ல் கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். அதே போல் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. அதே போல் 11ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகி சூரியன் புதன் ராகுவோட சேர்க்கை. அதே போல் 12ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார். சரிங்களா? பொதுவாகவே இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி சுக்கிர பகவான் உச்சம் இருக்கிறார் லாபஸ்தானத்தில். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ, அதாவது மனசில் நினச்சிட்டு இருப்போம், இது நடக்குமா நடக்காதா, நம்ம ஒரு இடத்துல பணம் கேட்டிருந்தோம் கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு லாபம் வருமா வராதா, தொழில் பண்ணிகிட்டே இருக்கோமே, இதில் லாபமே இல்லையே, வரவுக்கும் செலவு கரெக்டாக இருக்குது, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு தொழில் பண்ண முடியலை, ஒரு கடவை கண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்க எக்ஸ்ட்ரா பண்ண முடியல, வேலை பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் இல்லை, நமக்கு சேமிப்பே ஆக மாட்டேது, சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருந்தவங்க யாராக இருந்தாலும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சேமிப்பு தொகை கண்டிப்பாக வைப்பீங்க. டெபாசிட்டாக மாறும் வரக்கூடிய மாதம். சரிங்களா? அதே போல் இல்லறத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? இல்லாத திருமணம் சார்ந்த விஷயம். ஏன்னா 11 அப்போ 3, 7, 11 திரிகோணஸ்தானங்கிறது 3, 7, 11. இப்போ 3ஆங்கிறது முயற்சி, 7ஆங்கிறது கனவு களத்திரஸ்தானம், 11ஆங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க. யாராவது வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் யாராவது திருமணம் ஆகலையோ அவங்களாம் வந்து திருமணம் கைகூடி வருங்க. சரிங்களா? அதே போல் காதல் எண்ணங்கள் மேலும் இந்த மாதம். சரிங்களா? திருமண விருப்ப திருமணங்கள் அதிகமாக நிறைய இடம்பெறும் இந்த மாதம். சரிங்களா? அதே போல் டீனேஜ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சாமி லவ் சக்ஸஸ் ஆகிரும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயம் நடக்கும். ஏன்னா 11ஆம் இளையதாரம்னு சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணம் நடக்குமா, கண்டிப்பாக மறுமணம் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா அதே போல் உங்கள் ராசினாதே சுக்கிர பகவான் உச்சம் இருக்கிறார். இப்போ ராசி சுக்கிர பகவான் தான் ஒருத்தருக்கு ஆசைக்கு காரணம். ஆசையக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிர உச்சம் போது அந்த சின்ன சின்ன ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைவேறுங்க. அது எத்தனை ஆசையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் செவ்வாய் சனி சேர்க்கை 10ல் இருக்குது. கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியான முடக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிருங்க. நீங்கள் நினைத்தபடியே வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அதுபோல் கோர்ட்டு கேஸ் வம்பு, ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கிற தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், இந்த வீண் பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு சரியாயிரும். உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் சூரியன் கூட இருக்கிறார், ப்ளஸ் ராகு ப்ளஸ் இது புதன் கூட இருக்கிற. அப்போ வெளிநாடு வெளிமாநிலத்தில் வந்து வருமானங்கள் வரும் உங்களுக்கு. அதே போல் அரசு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் கிடச்சி அரசு சார்ந்த சலுகைகள் கிடைக்கும். அரசு உதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க. அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும். அதே போல் 12ல் குரு இருக்கிறார். கண்டிப்பாக அதாவது ஆயுள் ஸ்தானம் கட்டி உடல்நிலை பாதிப்புகள், ஏன்னா குரு பார்க்கக்கூடியன்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும்பொழுது அதை திரிகோணம் ஸ்தானங்கள் 4, 8, 12 பார்ப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் பயம், யாருக்கெல்லாம் ஆயுளில் பயம், உடல்நிலை எப்படி இருக்கே, நமக்கு சரியாகாதா அப்படின்னு நினச்சி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாயிருங்க. ஆயுள் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத மன பயங்கள் நீங்கும், உடல்நிலை பிரச்சனை சார்ந்த பயம்லாம் நீங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் 10ல் ராகு இருக்கும்போது முன்பின் தெரியாத உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஒரு வண்டி வாங்கினப்போ ஒரு டாடாசி வச்சுருக்கேன் சாமி, இல்லை ஒரு கார் வச்சுருக்கேன், ஒரு ட்ராவல் ஏஜென்சி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா ராகு இருக்கார். அப்போ ராகு சுக்கிரனை வந்து பிரம்மாண்டப்படுத்தும். அப்போ அனைத்தையும் பிரம்மாண்டப்படுத்த கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன ஒன்று கையில் பண்ண காசு சேரும். சுக்கிரன் பகவான் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்களா, கோடியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அவர் எதுவும் யோசிக்க மாட்டார், நல்லது கட்ட யோசிக்க மாட்டார், பணம் தான். அப்போ கண்டிப்பாக சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும்போது நம்ம நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரியா? அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக இல்லறத்தில் என்ன வேணும், கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சரிங்களா? அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சரியா? மனைவியாக இருந்தால் நீங்கள் கணவன் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்கும் இந்த மாதம். அதே போல்
நீங்கள் நினைத்த காரியம் ஒரு ரொம்ப நாளாக மனசை நினச்சிட்டு இருக்க சாமி அது நடக்குமா நடக்காதா நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். அதுபோல் தொடர்ச்சியாக நமக்கு நிறையா ஜாதகங்கள் அனுப்பி நிறையா அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. தசாபுத்திங்கிறது நல்ல நேரம், அந்த நல்ல நேரம் வந்துருச்சா நம்ம செய்யலாமாங்கிறது அதையும் ஆய்வு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு உங்கள் முடிவு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? நம்ம சொல்கிறது பொதுவான பலன்கள். சரியா? அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அரசு சார்ந்த கான்ட்ராக்டோ இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு யோகமான பலனோ கண்டிப்பாக அந்த மாதம் நடக்குங்க. அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகும், இவ்வளோ நாள் இருந்து வந்தால் வீண் பிரச்சனைகள், வீண் பிரச்சனை, வீண் தொல்லை, வீண் கேஸு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஆஜராகிருப்பீங்க. அது உங்கள் மேலே பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அது விடுதலை ஆயிரும். சரிங்களா? அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதுவும் 5ல் கேது இருக்கிறார். குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க. குலதெய்வத்தை நீங்கள் போய் கண்டறிஞ்சிடுவீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். சரிங்களா? பூர்வீகத்துக்கு சென்று பூர்வீகத்து மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக, நல்ல ஒரு வெற்றியான மாதமாக இந்த மாதம் அமைப்போது, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. சரிங்களா? ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு ஒரு அருமையான ஒரு பொன்னான மாதமாக இருக்கும்.